அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது. பிதாவே நன்றி. இன்று இந்த அருமையான நிகழ்ச்சியை நடத்த உதவியுள்ளீர்கள். இந்த நிகழ்ச்சியில் நம்மால் பேசப்படும் வார்த்தைகள் குறித்து ஒரு நல்ல செய்தியை வழங்கப் போகிறேன். இயேசுவின் நாமத்திலே ஆமென். மனம், வாய், உணர்ச்சிகள், குணங்கள். நம் எல்லோருக்கும் மனம் உள்ளது. அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதே முக்கியம். நம் மனதில் உள்ளதுதான் நம் வாயில் வெளிப்படும். இதயம் வழியாக நம் வாய் பேசுகிறது. நம் வார்த்தைகள் மூலம் நாம் மகிழ்ச்சி அடையலாம், அதே சமயம் நம்மை நாம் துயரப்படுத்தலாம். நம் வார்த்தைகள் மூலம் பிறரை சந்தோஷப்படுத்தலாம், ஆனால் நாம் அடிக்கடி பிறரை துயரப்படுத்துகிறோம். இப்போது உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன், அது பற்றி சிந்தியுங்கள். தேவனின் வார்த்தைகளின்படி வல்லமையை பற்றி கூறுவதை நாம் விசுவாசிக்கிறோமா? நான் அப்படி நினைக்கவில்லை. கடந்த 2 ஆண்டுகளாகவே இது பற்றி நான் அதிகமாகவே படித்துள்ளேன். வாய் பற்றிய புத்தகங்களை நிறைய படித்துள்ளேன். அதிலிருந்து எல்லா நீதிமொழிகளையும் கோடிட்டு குறித்துள்ளேன், பலமுறை குறித்துள்ளேன். நட்சத்திர குறி போன்ற பல்வேறு குறிகளாலும் வாயை பற்றி குறித்துள்ளேன். இதுவரை அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டதாக நினைக்கவில்லை. எனக்கு அதில் சில விஷயங்கள் புதிதாக இருந்தது. எனவே வார்த்தையின் வல்லமை பற்றி மேலும் பல விஷயங்களை அறிய வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். நீதிமொழிகள் 18:21 வேதம் சொல்கிறது, மரணமும் ஜீவிதமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் என்று. மரணமும் ஜீவிதமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். மீதமுள்ள வேத வசனத்தை பார்ப்போம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அடுத்து உள்ள வசனம், அதில் பிரியப்படுபவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அதனுடைய அர்த்தம் இதுதான். நம் வார்த்தைகள் வெளிப்படுவதன் மூலம் நம் வாழ்வில் மரணமோ வாழ்வோ சம்பவிக்கும். எனவே மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் உள்ளன. எண்ணம், வாய்மொழி, உணர்ச்சி, குணம் அதில் சம்பந்தப்பட்டுள்ளது. நம் மனதில் பிரச்சனை உருவாகிறது. எனவே அதற்கான தீர்வும் நமது மனதில்தான் உள்ளது. தேவன் சிந்திப்பதைப் போல சிந்திப்பதை நாம் அறிய வேண்டும். அதுபோல் அவர் போல பேசவும் நாம் அறிய வேண்டும். தேவனைப் போல் சிந்தியுங்கள், தேவனைப் போல் பேசுங்கள், தேவனைப் போல செயல்படுங்கள். நம் தீய சிந்தனைகளால் எழும் பிரச்சனைகள் பற்றி சனிக்கிழமை மதியம் நாம் பேசினோம். அந்த தீய சிந்தனைகளின் பிரச்சனையே தீய எண்ணங்களும் வார்த்தைகளும் தான். இப்பொழுது உங்களுக்கு ஒரு சிறிய இடைவெளி தருகிறேன். நம் உடம்பில் சுரக்கும் சில ஹார்மோன்கள் இல்லாததால் பலருக்கு அது போன்ற தீய சிந்தனைகளும் உணர்ச்சியின் ஏற்ற இறக்கங்களும் வருகிறது. பலருக்கு அது இல்லாமலும் இருக்கலாம். அது ஒரு ரசாயன குறைபாடு. எனவே அவைகள் மீது நாம் பழி போடக்கூடாது. இன்று நம்மிடையே உள்ள யாரோ ஒருவர் என்னிடம் சொன்னார், அவர் யாரென்று நினைவில்லை. பெண்கள் தீய வழியில் செல்வதுதான் அந்த குறைபாடு, ஆனால் ஆண்கள் செய்வது பாவம் என்றார். எனவே நம் தவறுகளுக்கு ஒரு மன்னிப்பை நாம் வைத்திருக்கிறோம். அது போன்ற மன்னிப்புகளை கூறுவதை நாம் நிறுத்த வேண்டும். அங்கு ஒரு பகுதியிலிருந்து வரும் 3 நலிவான ஆதரவுகளுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். உங்கள் செயலை விட நான் நல்லதையே போதிக்கிறேன், அதை நீங்கள் அறிய வேண்டும். ஆதியாகமம் 1:1-3 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. அப்படி ஒரு வெறுமையிலிருந்து பூமி உருவானதை இப்போது நாம் விசுவாசிக்கவில்லை. அதற்கிடையில் ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. அதை பற்றியெல்லாம் அவர் நம்மிடையே விவரிக்கவில்லை. அது ஒரு வகையான இயற்கை நிகழ்ச்சி. அநேக வல்லுநர்கள் நினைக்கிறார்கள், சாத்தான் பரலோகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு பூமியில் வாழத் தொடங்கியதும் அது
நடைபெற்றது என்று. அதனால் 2வது வசனத்தில் தேவன் அதை நமக்கு விளக்குகிறார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். அந்த காட்சியை பாருங்கள். அங்கு எல்லாமே ஒரு குழப்பமாக இருந்தது. இன்று அதில் பலரது வாழ்வு அடங்கியுள்ளது. ஒரு சமயம் எல்லாமே நன்றாக இருந்தது. பிறகு இயற்கையின் சுழற்சியில் நம் வாழ்வில் மாற்றங்கள் ஏற்பட்டது. தவறான திருமணம், வசை, ஏமாற்றங்கள், கனவு பலிக்காதது, வேலை செய்ய முடியாதபடி நோய், இப்படி பல நிகழ்ச்சி நடந்துள்ளது. நம் வாழ்வில் பல குழப்பங்கள் உள்ளதாக நினைக்கிறேன். நாம் எங்கு பார்த்தாலும் ஒரு பெரிய குழப்பமே உள்ளது. எசேக்கியேலைப் போல இறந்தவரின் பூமியில் இருப்பதாக நினைக்கிறோம். அங்கே எலும்புகள் உள்ளன, தேவனின் ஆவியும் உள்ளது. அடுத்து என்ன நடந்தது என்று பார்ப்போம். தேவன் சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவது. குழப்பம் என்றவர் சொல்லவில்லை. எனவே அதையெல்லாம் நாம் தீர்மானிக்க முடியாது. அவர் மன வருத்தமே, நான் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்தேன், ஆனால் அவர்கள் செய்ததை பாருங்கள் என்பதுதான். எல்லா குழப்பத்திற்கும் அவர் தந்த விடை வெளிச்சம் உருவாக கடவது. ஏன் அப்படி சொன்னார்? ஏனென்றால் இருளை வெளிச்சம் போக்கிவிடும், மரணத்தை ஜீவன் போக்கிவிடும். நமது நல்ல வார்த்தைகள் நமது வாழ்வில் ஏற்படும் துன்ப சூழ்நிலையை போக்கிவிடும். நமது வாயே ஒரு ஆயுதமாக உள்ளது. அதிலிருந்து வெளிப்படும் வல்லமையை நாம் உணர்வதில்லை. நாம் எல்லாவற்றின் மேலும் ஆசைப்படுகிறோம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் நாம் வேண்டாததையே பேசுகிறோம். அடுத்த முறை நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும். வேண்டாதவற்றை பேசாமல் இருப்பது எவ்வளவு கடினம் என்பதை அப்போது நீங்கள் உணர்வீர்கள். அது இப்படித்தான் இருக்கும். அது எப்படி என்றால், ஆமென். பலரிடம் ஏற்படும் அழுத்தத்தை நாம் பார்க்கிறோம். உடனே நமக்குள் ஒரு சிந்தனை வரும், அல்லது தீர்மானம் வரும், அல்லது குறை வரும். அப்படித்தான் அது வரும். தினம் காலை எழுந்ததும் என்று சரியில்லை என்று நினைப்போம். அது அப்படித்தான். நல்லதை தீயது மிஞ்சும். தேவ வார்த்தையில் உள்ள வல்லமையான கொள்கை என்ன? ரோமர் 12:21, என் வாழ்வை மாற்றிய வேத வசனம் அது. அந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன். அதன் மூலம் அவருக்கு கீழ்ப்படியும் கிருபையை எனக்கு வழங்கினார். 15 வருடங்களாக என்னை பலாத்காரம் செய்த என் தந்தையிடமிருந்து என்னை பாதுகாத்தார். அப்போது சுமார் 200 முறை நான் பலாத்காரம் செய்யப்பட்டேன். பிறகு அவரை மன்னித்து அவர் வாழ்நாள் முழுவதும் அவரை பாதுகாக்க சொன்னார். அதன் மூலம் நன்மையை பெற முடியும். அதுவே உண்மை. தீமையை நன்மையால் வெல்லுங்கள். உங்கள் வாழ்வில் குழப்பம் உள்ளதா? அந்த நேரத்தில் நீங்கள் சந்திக்கும் நபர்களுக்கெல்லாம் உங்களால் முடிந்தவரை நல்லதை செய்ய முற்படுங்கள். அதன் மூலம் உங்களுக்கு நல்வாழ்வு ஏற்படும். ஏனென்றால் சாத்தான் உங்களுக்கு செய்த தீங்குகளில் இருந்தும் உங்களிடமிருந்து அவன் பறித்தவைகளில் இருந்தும் நீங்கள் முற்றிலும் விடுபட அது ஒன்றே சிறந்த வழி. எனவே பிறருக்கு நன்மை செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள். தீயவைகளை நல்லவை மூலம் வெல்வதற்கு அதுவே நல்ல வழி. தேவனின் வார்த்தையில் உள்ள வல்லமையான ரகசியம் அதுதான். அதனால்தான் வேதம் சொல்கிறது, உங்கள் எதிரிகளுக்காக ஜெபியுங்கள். யாராவது உங்களை துன்புறுத்தினால் நீங்கள் செய்யும் நல்லது, அவர்களுக்காக ஜெபியுங்கள். தீயதை அகற்றி நன்மையை செய்யுங்கள். சூழ்ந்திருந்த இருள் அப்போது விலக்கப்படும். தேவன் நேரில் வந்து குழப்பம் பற்றி பேசவில்லை. அவர் சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவதாக. எனவே தினமும் காலை நீங்கள் எழுந்து பூமியில் மண்டியிட்டதும் சொல்ல வேண்டியது இதுதான், வெளிச்சம் உண்டாவதாக. ஏன் அப்படி சொல்ல வேண்டும் என்றால், வெளிச்சம் இருளை போக்கும், மரணத்தை ஜீவன் விலக்கும். தேவன் நாவை பயன்படுத்த சொல்கிறார், சாத்தானும் அதையே சொல்கிறது. பரிசுத்த ஆவி உங்கள் வாழ்வை மாற்ற காத்திருக்கிறது. உங்கள் கனவுகள் உண்மையாகும். உங்கள் இதயத்தில் உள்ள ஆசைகள் நிறைவேறும். தேவனுக்காக உங்களை அது வல்லமைப்படுத்தும். உங்கள் சந்தோஷத்திற்காக இயேசு சிலுவையில் மரித்த அனுபவத்தை நீங்கள் உணர்வதற்காக பரிசுத்த ஆவி காத்திருக்கிறது. தேவனுக்கு நம் வார்த்தையை தர வேண்டும். உன் வாய் அதை காப்பாற்றியதா? சில ஆண்டுகளுக்கு முன் தேவன் என்னிடம் அதை சொன்னார். நான் நீண்ட தூரம் பயணம் செய்து போதித்து வருகிறேன். எனக்கு வார்த்தையை பற்றி அதிகம் தெரியும். தேவன் ஒரு நாள் என்னிடம் சொன்னார், உன் வாய் காப்பாற்றப்பட்டதா?
உன் வார்த்தை காப்பாற்றப்பட்டதா? ஒருவேளை நம் வார்த்தை ஞாயிறு காலை காப்பாற்றப்பட்டிருக்கலாம், ஆனால் திங்கள் காலை அது என்ன சொல்லியது? எசேக்கியேல் 37 ஒரு வல்லமையான அதிகாரம். முதல் 10 அதிகாரங்கள் உள்ளன. இப்போது அதை நான் விளக்கப் போவதில்லை. ஆனால் எசேக்கியேல் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் இருந்தபடி அவற்றை பார்த்தார். அந்த அனுபவம் பலமுறை என் வாழ்வில் ஏற்பட்டுள்ளது. அந்த அனுபவம் உங்களில் பலருக்கும் இருக்கலாம். எனக்கு எதிராக சிலர் திரும்புவார்கள். மருத்துவ பரிசோதனையில் எனக்கு மார்பக புற்றுநோய் உள்ளது தெரிந்தது. அந்த அனுபவம் பல முறை எனக்கு ஏற்பட்டுள்ளது. பிறருக்கு உதவி செய்வது மிக மிக அவசியம் என்று நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் அவர்கள் உங்களுக்கு எதிராக இருப்பார்கள். அவை எல்லாம் எலும்புகளின் வகையைச் சேர்ந்தவை, உலர்ந்த எலும்புகள். தேவன் அவரை பார்த்து, மறுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். நம் வாழ்வில் உள்ள குழப்பங்கள் நீங்குமா? நாம் எழுந்தது மீண்டும் கிடைக்குமா? இந்த எலும்புகள் உயிர் பெறுமா? அவர் அறிவுபூர்வமாக பதில் சொன்னார், ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர். நல்ல பதில் தேவனே. அவர் சொன்னார், தேவரீர் நீங்கள் அறிவீர், அது உங்களில் தான் உள்ளது. உடனே தேவன் சொன்னார், இதை பின்பற்று. அது எலும்புகளுக்கான தீர்க்க தரிசனம். அந்த எலும்புகளிடம் சொல், ஓ உலர்ந்த எலும்புகளே, ஆண்டவரின் வார்த்தையை கேளுங்கள். நடந்ததை நினைத்து எனக்கு மெய் சிலிர்க்கிறது. அவர் அதில் சொன்னதன் அர்த்தம் உங்களுக்கு புரிந்ததா? உங்களது வாழ்க்கையின் குழப்பம் எல்லாமே அகற்றப்படும். தேவனின் வார்த்தையை பின்பற்றினால் மட்டுமே அது சாத்தியம். ஞாயிறன்று நல்லதை சொல்வது, பிறகு திங்கள் முட்டாள்தனமாக பேசுவது, அதைவிட மோசமாக செவ்வாயில் சொல்வது, இன்னும் மோசமாக புதனில் சொல்வது, வியாழக்கிழமை வழக்கமாக உணவு உண்பது, அன்று எல்லாவற்றையும் விட மோசமாக பேசுவது, அதை நீங்கள் ஒத்துக்கொள்ளுங்கள். இந்த உலகில் 2 பேர் அது ஒத்துக்கொண்டால் அதுவே எலும்புகளுக்கான தீர்க்க தரிசனம். அதை எவ்வளவு பேர் பின்பற்றுவீர்களோ எனக்கு தெரியாது. அது எவ்வளவு மாதம் என்றும் எனக்கு தெரியாது. எனது வாழ்வில் காலையில் அவ்வாறு ஜெபித்திருக்கிறேன். காரை ஓட்டும் போதும் சரி, ஹோட்டலில் வாராவாரம் தங்கும் போதும் சரி, பல வருடங்களாகவே தேவனின் வார்த்தைக்கான தீர்க்க தரிசனத்தை நான் பின்பற்றியுள்ளேன். என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவின் வார்த்தைகள் மூலமாகத்தான் எல்லாவற்றையும் நான் செய்கின்றேன். உங்களை நான் மன்னிக்கிறேன். உங்களை மன்னிக்கும் கிருபையை தேவன் எனக்கு வழங்குவார். நான் அதில் புண்பட மாட்டேன். எல்லா குற்றத்தையும் எண்ண மாட்டேன். அதை பொறுத்து கொள்வேன். உங்களின் வாழ்வில் தேவ வார்த்தைக்கான தீர்க்க தரிசனம் அதுதான். எனவே நாம் நினைத்ததையும் ஏங்கியதையும் பேசுவதையும் உடனே நிறுத்துங்கள். அடுத்த வருடம் இங்கு நீங்கள் இருப்பதை உறுதி செய்யுங்கள். அடுத்த வருடம் ஒரு புத்தகத்தை வெளியிடுகிறேன். அதன் பெயர் உணர்வுகள். அதன் மூலம் இதுவரை வெளிவராத பல்வேறு விஷயங்களை நீங்கள் அறியலாம். நமது உணர்வுகளே நம்மை ஆள்கிறது. நான் நினைக்கிறேன், நான் உணர்றேன். என் நினைவு எனது தேவை, என் தேவை என் உணர்வு, என் தேவை என் உணர்வு. ஆனால் நமது வாழ்வு ஏன் குழப்பமாக உள்ளது என்று நாம் அறிவதில்லை. சங்கீதம் 103:20 அது சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்தரியுங்கள். அது என்ன சொல்கிறது என்று நீங்கள் அறிவீர்களா? அந்த தேவ தூதர்கள் நமது வாழ்வில் உதவுவதற்காக நமக்கென்று அந்த தேவ தூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எவ்வளவு பேர் தேவ தூதர்கள் உள்ளதை நம்புகிறீர்கள்? அவர்கள் நமது வாழ்வில் உதவுகிறார்கள். எனவே அதை பற்றி நீங்கள் அதிகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். நானும் அதை பற்றி அதிகம் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். நேற்று இரவு நான் ஒரு இடத்தில் உட்கார்ந்திருக்கும் போது ஒரு நிமிட நேரம் என் கண்களை மூடியபடி நினைத்தேன். நான் மேடைக்கு செல்லும் போது தேவதூதர்கள் என்னுடனே வருகிறார்கள். நாம் அதை பற்றி இன்னும் அதிகம் சிந்திக்க வேண்டும். போனிக்ஸில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி என் நினைவில் உள்ளது. ஒருவர் வந்தார். அவர் விசுவாசம் இல்லாதவர். அவருடைய மனைவிக்கு பிறந்தநாள் பரிசு வழங்குவதற்காக வந்தார். தேவன் தன் ஆவியால் அவர் கண்களை திறந்தார். அவருக்கு என்ன ஆயிற்று என்று அவருக்கே தெரியவில்லை. அவர் அழத் தொடங்கினார், கூச்சலிட்டார். அவர் மனைவியும் அவரோடு அழுதார். உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏனென்றால் அவர் அப்படி செய்யக்கூடிய ஒரு நபர் அல்ல. அவர் சொன்னார், அவரை பார்க்கலையா? அவள் சொன்னால், என்ன நடந்தது?
அவர் சொன்னார், ஜாய்ஸ் அந்த சேவையில் மேடைக்கு வந்தபோது வெள்ளாடை உடுத்திய நபர்கள் அவரோடு கூட இருந்தார்கள். முதலில் அவர்கள் இசைக்குழுவினர் என்று நான் நினைத்தேன். பின்னர் அவர் மேடைக்கு போதிக்க போகும்போது அவர்களில் 3 அவருடனே சென்றார்கள். அவரை சுற்றி அந்த 3 நின்றார்கள். அவர் முதலாக பிரசங்கிக்க தொடங்கிய போது அவர்கள் தங்கள் வாள்களை உயர்த்தி பிடித்து இப்படி நின்றார்கள். இதை நான் பார்க்கவில்லை, அவர் பார்த்தார். ஒரு விசுவாசம் இல்லாதவர் காப்பாற்றப்பட்டார். தேவதூதர்கள் உள்ளனர். ஒரு வேத வசனம் சொல்கிறது, அதை கேளுங்கள். தேவனின் குரலில் அவரது வார்த்தையை அவர்கள் கேட்டார்கள். இன்னும் புரியவில்லையா? தேவனின் குரல் அந்த வார்த்தையை சொல்வதை கேட்டார்கள். என் வாழ்க்கையில் நான் சந்திக்கும் எல்லாமே குழப்பம் என்றால் எனக்கு எந்த நன்மையும் நடக்காது. அந்த தேவதூதர்கள் என்னோடு இருப்பது உறுதி. அவர்கள் உங்களோடு இருக்க வேண்டும் என்றும் விரும்புகிறேன். தேவதூதர்கள் தூங்குவது பற்றி எனக்கு தெரியாது. எனவே நல்லபடியான ஒன்றை நீங்கள் செய்ய விரும்புகிறீர்களா, அல்லது அது முழுவதும் உங்களுக்கு வேடிக்கையாக தெரிகிறதா? என்னுடைய உழைப்பினால் தான் நான் வெற்றி பெறுகிறேன் என்று ஒருவேளை நான் சொன்னால், தேவதூதர்கள் திடீரென்று எழுந்து நாம் வேலைக்கு போகலாம் என்றால், இது எனது சூழ்நிலை என்று சொல்வதை நிறுத்துங்கள். இப்படி நான் நினைக்கிறேன் என்பதையும், இப்படி நான் உணர்கிறேன் என்பதையும், எங்கள் வாழ்வில் பிறர் இப்படித்தான் இருக்க சொன்னார்கள் என்பதையும் இந்த உலகம் சொல்கிறது, நண்பர்கள் சொன்னார்கள் என்பதையும் நிறுத்தி தேவன் சொன்னதை செய்ய தொடங்குங்கள். நான் முழு இருதயத்தோடு நினைக்கும் ஒன்றை இப்போது உங்களுக்கு சொல்கிறேன். என்னுள் இருக்கும் எல்லாவற்றையும் அப்படித்தான் நான் விசுவாசிக்கிறேன். தேவனின் வார்த்தை ஒரு ஆயுதம். 2 கொரிந்தியர் 10வது வசனம் சொல்கிறது, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. வலிமையானவற்றை நிர்மூலமாக்கும் தேவனின் ஆயுதங்களாக அவை உள்ளன. நம்மிடையே போர் உள்ளது, வலிமைகளும் உள்ளன. ஆனால் தேவன் நமக்கு தரும் ஆயுதங்களால் அவை அழிக்கப்படும். அவர் நமக்கு வழங்கும் ஆயுதங்கள் ஆவியின் வாளாகும். எனவே தேவ வார்த்தை நமது வாயில் வெளிப்பட வேண்டும். டாக்டர் கரோலின் லீஃப் நாளைய கூட்டத்தில் நல்ல விஷயங்களை பேசுவதால் நமக்கு என்ன நடக்கும் என்று கூற உள்ளார். விஞ்ஞான ரீதியான ஒரு விஷயம், நாம் நல்லதை பேசினால் நமக்கு என்ன ஏற்படும்? அதே சமயம் முரண்பட்ட ஒரு விஷயத்தை பேசினால் நமக்கு என்ன ஏற்படும்? நாம் தேவனின் வார்த்தையை நம்பும் பட்சத்தில் தேவனின் வார்த்தையை பேச முற்பட வேண்டும். தினமும் என் ஜெபத்தில் சொல்வேன், நான் சரியாக உணர்கிறேன், நல்லதை காண்கிறேன், நல்லதை உணர்கிறேன். என் எடை எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அந்த அளவுக்கு இருக்கிறேன். தினம் அதை நான் சொல்கிறேன். தினம் காலை ஜெபத்தில் அதை சொல்கிறேன். சரியாக உணர்கிறேன், நல்லதை காண்கிறேன், நல்லதை உணர்கிறேன். என் எடை எந்த அளவு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அந்த அளவு இருக்கிறேன். அதை நான் ஆண்டாண்டு காலமாக செய்து வருகிறேன். நீங்கள் சொல்வது என்ன? உள்ளபடி அப்படி நான் இருக்க முடியாது. நான் தடியானவன், அது அசிங்கமாக உள்ளது. இப்போது நான் சொல்லும் விஷயங்கள் வியப்பாக இருக்கும். ஆனால் நான் சொல்லப்போவது தேவனின் சத்தியம். நான் இங்கு இருப்பதே தேவனின் கிருபையால் தான். நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாமாம், உங்கள் வெற்றிக்கு மூல காரணம் என்ன என்று. அந்த கேள்விக்கு பதில் சொல்லி எனக்கு அலுத்து போய்விட்டது. ஏனென்றால் அது தேவ கிருபை. தேவன் நமக்காக வைத்திருக்கும் திட்டத்தில் நாம் குறுக்கிட நினைப்போம். அதே சமயம் நமது வாழ்வில் தேவன் வைத்திருக்கும் திட்டத்துக்காக நமது ஒத்துழைப்பையும் அவருக்கு தர முடியும். இன்று காலை ஜான் மேக்ஸ்வெல் ஒரு விஷயம் சொன்னார். எல்லோருக்கும் ஒரு கடமை உள்ளது. எல்லோரது வாழ்விலும் ஒரு உயர்வை அடைய தேவனால் அழைக்கப்பட்டுள்ளார்கள். இந்த உலகத்தில் உயர்ந்த பெற்றோராகவோ வர்த்தகராகவோ வேறு எதுவாகவோ எல்லோரும் இருக்க விரும்புவார்கள். ஆனால் ஒரு சிலருக்கு மட்டுமே அது வாய்க்கத்தக்கதாகும். இந்த பூமியில் உள்ள வருத்தப்பட வேண்டிய விஷயங்களில் அதுவும் ஒன்று. எவ்வளவு பேர் இந்த பூமியில் வேதத்தை படிக்கிறார்கள், அது கூறியபடி நடக்கிறார்கள், அதன் மூலம் தேவன் கூறிய சத்தியம் எல்லாம் அவர்கள் வாழ்வில் நிகழ வேண்டும் என நினைக்கிறார்கள்.
இது பற்றி போதிக்கும் புத்தகத்தின் ஒரு பிரதியை இங்கு நீங்கள் வாங்க வேண்டும். அதில் கூறப்பட்டுள்ளவற்றை வாரம் ஒரு முறையாவது கடைபிடிக்க வேண்டும். என் வாய் மூலம் நான் பேசுவதை கேட்டு அது அழுக்கும் வரை அது நிகழ வேண்டும். அது உங்களுக்கு சாத்தியமாகும். பிறகு புத்தகத்தை வையுங்கள். ஒரு மாதம் விட்டுவிட்டு பிறகு அதை வெளியே எடுத்து முழுவதும் படியுங்கள். இதை நீங்கள் செய்யாவிட்டால் உங்கள் வாழ்வில் தேவன் வைத்திருக்கும் அருமையான திட்டத்தை இழப்பீர்கள். தேவதூதர்கள் நம் குற்றச்சாட்டையோ பேச்சையோ குறைபாடையோ வேறு எதையோ கேட்கப் போவதில்லை. தேவனின் வார்த்தையை மட்டுமே கேட்பார்கள். சங்கீதம், பாவ மன்னிப்பு, வார்த்தையை படித்தல், அதனை ஜெபித்தல் அனைத்திலுமே. எனவே தேவனின் வார்த்தையை நாம் நேசிக்க வேண்டும். உங்கள் தேவதூதருக்கு என்ன தரப்போகிறீர்கள்? படிப்பதற்கென்ற வேதவசனம் உள்ளது. உடனே அதை படியுங்கள். இன்னும் வேகமாக. இன்று நான் செய்ய வேண்டியவை அநேகம் உள்ளது. நீதிமொழிகள் 10:14. ஞானவான்கள் அறிவை சேர்த்து வைக்கிறார்கள். மூடனுடைய வாய்க்கு கேடு சமீபித்து இருக்கிறது. நீதிமொழிகள் 13:3. தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான். நீதிமொழிகள் 18:6-7. மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும். அவன் வாய் அடிகளை வரவழைக்கும். மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவன் உதடுகள் அவன் ஆத்துமாவுக்கு கண்ணீர். நீதிமொழிகள் 21:23. தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். நீங்க கைத்தட்ட விரும்பினா அது செய்யுங்க. அது அரை மனசோடு எனக்கு செய்ய வேண்டாம். இந்த நற்செய்தியை கூறிய நாள் முதல் நான் தொடர்ந்து கவனிக்கிறேன். அப்படி கவனிக்கும் போது ஒரு குறிப்பை எடுத்துள்ளேன். யோசனையின்றி சிலர் சொல்வது இதுதான். எல்லோரும் இதை கேளுங்கள். எனக்கு இது பிடிக்கவில்லை. அது நலிவை தருகிறது. நீங்களும் சரி, அதுவும் சரி, நலிவை தருகிறீர்கள். நலிவு மட்டுமல்ல, நான் தளர்ந்து போய்விட்டேன். அந்த நலிவு, தளர்ச்சி இரண்டுமே உங்களால் தான். என் வேலையை செய்ய முடியவில்லை, வீட்டை கூட சுத்தம் செய்ய முடியவில்லை, சமைக்க கூட முடியவில்லை. நலிவு தளர்ச்சி, நலிவு தளர்ச்சி, நலிவு தளர்ச்சி. பைத்தியக்காரனாய் ஆக்குகிறீர்கள். அதனால் பைத்தியமாகிறேன். என் பிள்ளைகள் பைத்தியம் என்கிறார்கள். என் மாமியாரும் அதை கூறுகிறார், என் அண்டை வீட்டுக்காரரும் கூறுகிறார். எனவே நான் பைத்தியமாகிவிட்டதாகவே உணர்கிறேன். தேவனே, என் வாழ்வில் ஏன் இப்படி ஒரு குழப்பம்? அதன் மூலம் நான் தேவனை விசுவாசிக்கிறேன். எனக்கு வீடு வெறுத்து விட்டது. வேலையிலும் வெறுப்பு, என் உடலிலும் வெறுப்பு, என் முடியிலும் வெறுப்பு, மளிகை கடைக்கு போவதிலும் வெறுப்பு, புல் வெட்டுவதிலும் வெறுப்பு. எனக்கு நலிவு, தளர்ச்சி, பைத்தியம் வந்து விட்டதாக எல்லாவற்றையும் இருக்கிறேன். சரி தேவனே, எனக்கு உதவுங்கள். நான் இங்குதான் உள்ளேன். இது என்னை கொன்றுவிடும். நீ என்னை கொன்று விடுவாய். அடுத்து முட்டாள்தனமான ஒன்று, இது எனக்கு மரணத்தை தூண்டுகிறது. ஒரு விஷயம், என்னால் முடிந்தவரை சிரித்தேன். உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்கள் வயது 20, 40, 50 அல்லது 60, இப்படி நீங்கள் கேட்டால் உங்கள் வாழ்வில் ஏன் இந்த பிரச்சனை வந்தது என்பதற்கு விடை கிடைக்குமா என்ன? நலிவு, தளர்ச்சி, பைத்தியம், வெறுப்பு மற்றும் மரணம். எனக்கு உதவுங்கள் இயேசுவே. நன்றி. உங்களுக்கு சிரிக்க தெரியும். எனக்கு நல்லது நடந்தால் சிரிப்பில் என் வயிறு குலுங்கும். நான் புத்துணர்ச்சி பெறுவேன். ஒரு தூய காற்று என் மீது வீசுவதாக உணர்வேன்.
அது என் வாழ்வில் மேன்மை செய்கின்றது. இங்கே உங்களில் யாராவது நான் சொல்வதை கூற முடியுமா? என் வாழ்வு முழுவதும் அருமையாக இருக்கும் வரை நான் சிரித்தேன் என்று. ஆனால் நான் சொல்கிறேன், என்னை அது கொன்றவரை நான் சிரித்தேன். எதற்காக முரண்பட்டவைகளில் நாம் நாட்டம் கொள்ள வேண்டும்? நமது மொழியில் நலிவு தளர்ச்சி என்று கூறுவதன் மூலம் நமக்கு என்ன நடந்துவிடும்? நாம் நலிவும் தளர்ச்சியும் அடைந்து பின்னர் தேவனிடம் கேட்போம், எனக்கு ஏன் இந்த நலிவு தளர்ச்சி என்று. ஒரு வாரத்தில் குறைந்தது 500 முறையாவது நாம் அப்படி சொல்கிறோம் அல்லவா? பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். ஒன்றாய் இணைந்து நாம் பசியுள்ளவர்களை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம். எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள். அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது.